மதுரையில அம்மா அதுல மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் இருந்த மக்கள் அங்க போகக்கூடிய எண்ணிக்கை குறைவாகிட்டே இருக்கு. தரமான உணவு இல்ல, அம்மா உணவகங்கள் நிறைய இடங்கள்ல செயல்படல. திமுக அரசு இழுத்து மூடிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதை எங்கெல்லாம் அம்மா என்ற பெயர் வருகிறதோ அந்த திட்டங்களை மூடுவிழா நடத்தினார்கள். அந்த அடிப்படையில உணவகத்தை குறைச்சிட்டு கலைஞர் பேர்ல உணவகம் கொண்டு வர்றதுக்காக மத்திய அரசுக்காக 500 கோடி கேட்டு கடிதம் எழுதியிருந்தார் முதலமைச்சர் அவர்கள். ஆனா மத்திய அரசு நிராகரிச்சுட்டாங்க. உங்களுக்கு 4000 கோடி மழைநீர் வடிகாலுக்கு கொடுத்திருந்தோம், அதற்கான கணக்கே நீ முறையா கொடுக்கல அப்படின்னு சொல்லி இதை நிராகரிச்சுட்டாங்க. எங்களுடைய கழக எழுச்சி பயணத்துல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த உணவகம் மீண்டும் செயல்படுத்தப்படும், அதிகமான அளவில் செயல்படுத்தப்படும், சாமானிய மக்கள் நிச்சயமாக பயன்படுவார் என்று. இது இப்ப மதுரையில நான் அவருடைய வழியில இன்னைக்கு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக 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 இன்னும் தொடங்கும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கும்போது 17 லட்சம் பேர்னு சொல்லுவாங்க. புரட்சி அம்மா அவர்கள் வரும்பொழுது 1.5 கோடி தொண்டர்கள் நிறைந்த கட்சியாக நடத்தினார்கள். ஐயா புரட்சி தமிழ் 2 கோடிக்கு மேல இப்ப தொண்டர்கள். அந்த மாதிரி இப்ப தொடங்கி இருக்கிறோம். இப்ப நாங்க மதுரை மாநகர் ஃபுல்லா நாங்க போக முடியுது டவுன் லிமிட்ல. இப்ப கூட இப்ப நம்ம ஊடகத்துல கேட்டாங்க, கப்பலூர்லாம் நீங்க போவீங்களான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இது இன்னும் நிச்சயமாக விரிவுபடுத்தப்படும். மதுரை சரவணா கிச்சன் என்ற இந்த ஒரு லோகோவோட, நம்ம மதுரை நம்ம டாக்டர் என்ற லோகோவோட, சூரிய தொண்டு நிறுவனம் என்ற இந்த லோகோவோட, எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளருடைய வாழ்த்துக்களோட நிச்சயமாக இது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் விரிவுபடுத்தோம். 2026 தேர்தல் நடக்கும்போது தொடர்ந்து திமுக பரிசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. திமுக இருக்க ஒரே விஷயம், இப்ப எங்கிட்டாச்சும் பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாமான்னு நினைக்கிறாங்க. பொய்யான 525 வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுல 10-20% கூட நிறைவேற்றவில்லை. எல்லா பகுதியிலிருந்து உங்களுக்கான எதிர்ப்பு குரல் வருகிறது. அவங்க ஓட்டு கேட்டு கூட உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மேல மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால அவங்க இப்ப யாரை நம்புறாங்கன்னா, மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் எடப்பாடி ஐயாவை நம்புறாங்க. ஏன்னா அவருடைய ஆட்சி அம்மா மறைவுக்கு பிறகு 4 வருஷம் 3 மாசம் நடக்கும் பொழுது வரி உயர்வுலாம் கிடையாது. கொரோனா 2 வருஷம், அப்ப வரி உயர்வு இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. இன்னும் நம்ம கல்வியில மருத்துவ மாணவர்கள் 7% உள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. எத்தனையோ திட்டங்கள் இப்ப ஒரு நெருக்கி ஒரு 12 மக்களுக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். மக்களை ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வகையில மாணவ செல்வங்கள், பெண்மணிகள், முதியோர்கள் எல்லாருமே அவங்க சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில அவங்க வாழ்க்கையை வாழ்வளிக்கக்கூடிய வகையில திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார். அவர் செயல்படுத்துவாருன்னு மக்கள் நம்புறாங்க. இதுவே திமுக சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா வாக்குறுதியை நிறைவேற்றாம இப்ப ஒரு குழு அமைச்சு திமுக திரும்ப மக்கள் குறை கேட்கறதா நாடகம் ஆடுறாங்க. அதை மக்கள் நம்ப மாட்டாங்க. வரக்கூடிய தேர்தல் தமிழக அணிக்கும் டெல்லி அணிக்கு தான் போட்டி அப்படின்னு திமுக முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. இது எழுதப்படாத ஒரு விஷயம். டீக்கடை பெஞ்சில தான் பொதுவா முடிவாகும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப டீக்கடை பெஞ்சோட தீர்ப்பு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தமிழ்நாட்டு முதலமைச்சரா வருவார் அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா அங்க வெரைட்டி கொடுத்துட்டாங்க. அதனால இதுல வேற மத்த எல்லாரும் ஒரு ஹேசியமா பேசலாம், நடக்க போறது இதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.